இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி வருது இல்லைங்களா. அத்தகைய 14 ஏப்ரல் 2026 13 ஏப்ரல் 2027 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி அமைப்பில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு எந்தவித தாக்கத்தை வாழ்க்கையில் சம்பவங்களாக தீய சம்பவங்களாவோ சாதகமான சம்பவங்களாவோ உருவெடுக்க போகிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ அடிப்படையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி 11ஆம் இடத்துலேருந்து அருமையான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கார். எப்பவுமே 11 இருக்கக்கூடிய சனி ஒரு நல்ல பாதுகாப்பு. அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி 10, 8, 6 பார்த்து கொண்டு இருந்தார். அதே மாதிரி ராகு பாருங்க 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருந்து தொழிலில் அதிகமான உளைச்சல், அதிகமாக அலைச்சல், அதிகமான முயற்சி, நிறைய மாற்றங்கள், நிறைய டிராவலிங், அது மாதிரி நிறைய கொடுத்து கொண்டிருந்தார். ராகு 10லிருந்து 4ஆம் இடத்துல இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நலம், இது மாதிரி ஒரு சுகம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு அலையிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி குரு முதல் மாறுறார். குரு பயிற்சி பெறுகிறார். 2ஆம் இடத்திலிருந்து கடகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை தன்னோட மீன வீட்டையே தன் வீட்டையே அவர் பார்க்கிறார். ஸோ அருமையான மாற்றம். இதுவரை வேலைன்னு செய்து ஒரு 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கு வேணுங்கிற லாபத்தை, அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்டை, அதுக்கு வேணுங்கிற அறுவடையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி பெறக்கூடிய குரு அருமையாக கொடுக்குறார். அந்த உச்ச குருவின் பார்வை பாருங்க, கொஞ்சம் அதிகமான ஒரு பார்வை, ஒரு ஒளி பொருந்திய பார்வை. அந்த பார்வை 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தில் சுப விஷயங்கள், இதுவரை குவாலிட்டியான டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல இணக்கமாக போகல, நண்பர்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கொலீக்ஸோட ஒரு நட்புறவு கொண்டு வர முடியல, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பிரச்சனையாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு உறவை, நட்புறவை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பூர்வீகத்துல, பாக்கியத்துல கொஞ்சம் நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் அப்போ நம்ம இதுவரை செய்த இன்வெஸ்ட்மெண்ட், இதுவரை செய்த வேலைக்கு நல்ல ஒரு தகுந்த சன்மானமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அற்புதமான பயிற்சி ஜூன் மாதத்திலிருந்து 1.5 மாசம் புத்தாண்டு ஆனதுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, டிசம்பர் 6, 2026 அதாவது புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாசம் கழிச்சு ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது. அந்த ராகு பாருங்க 4ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துல, இதுவரை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கும் மாறுவது அற்புதம். ஸோ என்ன ஒரு விஷயம், ஒரு இடத்துல குரு பயிற்சி அற்புதத்தை கொடுக்கிறார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான பிரச்சனையை கொடுத்து உத்வேகத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமும் மாறுது. ஸோ ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் அருமையான பயிற்சிகளாக இருந்து ஜூன் மாதத்திலிருந்தே வாழ்க்கை, ஃபேமிலி, ஒரு சோஷியல் லைஃப் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் டிசம்பருக்கு அப்புறம் வேலை பளு குறையுது. இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் லைஃப் பேலன்ஸோட என்னால் வாழ முடியுது. இப்போ ஆஃபீஸு பிஸ்னஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டாங்க. என்னோட ஜாபை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. நான் என் தலையிலேயே எல்லாமே விடியல, இப்போ கொஞ்சம் நான் சேஃபாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியாக டிசம்பர் 6ஆம் தேதி ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சி அற்புதமான பயிற்சி. அதே சமயத்தில் ஜூன் மாதமே புத்தாண்டு பிறந்து 1.5 மாசத்துலேயே ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நட்புறவை கொண்டாடக்கூடிய, ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம், சோஷியல் டைமை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அது எந்த வயசினராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரர், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு ரீசெண்டாக மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ 2 வருஷமாக சில கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி போச்சேன்,
வாழ்க்கையில எல்லா பழைய நண்பர்களை நான் சந்திச்சேங்கிற மாதிரி பல ஒகேஷன்ஸ் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் ரிஷபராசிக்காரனுக்கு ஹைலைட்டு. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பல விஷயங்கள் பார்ப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல மாற்றங்களை கொடுத்துதாப்பா சாமிங்கிற மாதிரி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரியான ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்கிறது அந்த ஊர் பேரு அந்த நேரம் டேட்டெல்லாம் போடுறப்ப நம்ம திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு என்னன்னு பார்ப்போம்னா எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்தால் அதில் என்ன நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதமா, அல்லது நீங்கள் மிருகசீரட நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கெல்லாம் வைத்து இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புத்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்குது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த சொன்ன கோச்சார அமைப்பையும் உங்களுடைய ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசாபுக்திகளும் நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி கோச்சார ஜோதிடமும் தனி மனித தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வெளிநாடா, உள்நாடா, கார்பரேட் ஜாப், பிரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் ஜாபா, எப்போ மேரேஜ், குழந்தை பேர் எப்போ, உடல்நல பிரச்சனைகள் எப்போ சரியாகும், எப்போ கடன் தீரும், எப்போ நம்ம செல்வமாக இருப்போம், எப்போ வந்து நம்ம வீடு கட்டுவோம், எப்போ இடமாற்றங்கள் உண்டு, எப்போ டிரான்ஸ்ஃபர் உண்டு, எப்போ ப்ரொமோஷன் உண்டு, எல்லா விஷயங்கள் வாழ்க்கையில் ஆகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி, அதாவது எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் சாயம் பூசாமல் உள்ளது உள்ள மாதிரி என்னோட கர்மா எப்படி செயல்பட போகிறது, இந்த மாதிரி தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு எது மாதிரி அமைப்புகள் நடக்கக்கூடும் அதை தெரிந்தோம்னா பாஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சு ப்ரெசன்ட் என்னன்னு தெரிஞ்சு அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன தெரியும் பொழுது தேவையான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை நாம் வந்து தவிர்த்து அழகான நேரத்தில் கரெக்டான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் நாம் வந்து தவிர்த்து எந்த நேரத்தில் நம்மளுடைய நேரங்கள் எது மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகிறது, நம்மளுடைய கிரகங்கள் ஒன்று எப்படி இருக்கு, எந்த கிரகம் அருமையா இருக்கு, எந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு தொழில் அது மாதிரி விஷயத்துல போனால் நமக்கு லாபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா மனித பிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கிறோம். நமக்கு கர்மா பாக்கி எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்து தான் நம்ம பிறந்து அதுக்கு வேணுங்கிற இன்ப துன்பங்கள்லாம் அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை வந்து துல்லியமாக கண்ணாடியாக காமிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடத்தின் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை. இதில் எந்த விதத்திலும் நாம வந்து மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு கிளாரிட்டி போத் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அந்த விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வையானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.